ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பாண்டியன் கிராக்கர்ஸ் எக்ஸ்போஸ் ஆன இதுதான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன எதுக்கு ப்ரோ பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி வந்து ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்குது கைஸ். இந்த மாதிரி வந்துட்டு கிராக்கர்ஸ் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராக்கர்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்கேம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. வேறஸ் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உஷாராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பொருள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராக்கர்ஸ் ஒரு டப்பா அந்த ஒரு பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்குன்னா, நீங்க அத யோசிக்கணும். லைக் அவன் வந்து எதுக்கு 3,000 குடுக்குறான்? அப்படின்றது நீங்க தான் யோசிக்கணும். அவங்க குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, 15,000 இருக்குது. நான் 3,000க்கு நான் விக்கிறேன். அதுக்கு முன்பணமா நீங்க ஒரு ₹1,000 கட்டுங்கன்னு சொல்லி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஸ்கேம் பண்றவங்க மோஸ்ட்லி இந்த ஒரு ட்ரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்துட்டு அப்போ அவங்க செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஸ்கேமர்ஸ் வந்து நம்மளுக்கு புதுசா தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸ், YouTube இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க நல்லா யார் டாப்பா இருப்பாங்களோ, அவங்கள கரெக்ட்டா செலக்ட் பண்ணி வச்சுட்டு, அவங்க கிட்ட வந்துட்டு எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு லைக் ஆடியன்ஸ் வேணும். இப்போ பெருசா ஒரு அமௌண்ட் எடுக்கணும், ஒரு ஸ்கேம் பண்ணி ஒரு அமௌண்ட் பெருசா எடுக்கணும்னா, அவங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு ஆளுங்க வேணும். ஸோ பையர்ஸ் வேணும். அப்ப என்ன பண்ணணும், அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட கேட்பாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி அவங்க வந்துட்டு லைக் ஸ்டார்ட்டிங்ல இப்ப இந்த பாண்டியன் இந்த கிராக்கர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 35,000 வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்கும்போதே லைக் 35,000 குடுத்துருக்காங்க. அந்த Instagram இன்ஃப்ளூயன்சருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான். ஏன்னா இப்போ அவங்க ஏமாத்தணும்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ ஒரு கீ மாரி யூஸ் பண்றாங்க. இவங்களும் அது வந்துட்டு லைக் ஓகே டக்குன்னு பேமெண்ட் வந்துருது, டக்குன்னு இது வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கண்டபடிக்கு யார் எதுன்னு பார்க்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து குடுத்துடுறாங்க. சரி ஓகே. ஹாய் காய்ஸ் இந்த மாரி இது ஒண்ணு இருக்கு. இந்த மாரி நீங்க வாங்குறீங்களா? அப்படின்னு சொல்லி பண்றாங்க. அவங்க என்னன்னா கரெக்ட்டா தீபாவளிக்கு 1 நாள் முன்னாடியோ, 2 நாள் முன்னாடியோ கரெக்ட்டா பண்றதுனால அவங்க எங்கேயாவது போய் வாங்கணும். இப்ப எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் ஃபுட்டுலருந்து லைக் நீங்க எல்லாம் லைக் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வீட்லருந்து கொண்டு வர இது ஆயிடுச்சு. ஸோ, அதனால அவங்க என்ன பண்றாங்க, கரெக்ட்டா பார்க்குறாங்க. கரெக்ட்டா 2 நாள் முன்னாடி வராங்க. 2 நாள் முன்னாடி வந்துட்டு, சரி ஓகே. இப்போ வந்துட்டு ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இன்ஃப்ளூயன்சர்ஸ நீங்க அவங்க டார்கெட் பண்றாங்க. டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு மக்கள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு டூல் மாரி யூஸ் பண்ணி வச்சு, இப்ப இந்த மாரி நெறைய இந்த மாரி இந்த சன்ரைசஸ் கிராக்கர்ஸ் ஒரு ஸ்கேமு, அதுக்கப்புறம் பாண்டியன் இது கிராக்கர்ஸ் ஒரு ஸ்கேம். இந்த மாரி எக்கச்சக்க ஸ்கேம் நடக்குது. ஸோ, இதனால வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு எவாலுவேட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு பொருள் ஒரு காஸ்ட்லி பொருள வந்துட்டு ஒருத்தவங்க இவ்ளோ ரேட் கம்மியா குடுத்து, அதுவும் அட்வான்ஸ் பேமெண்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது, நம்ம தான் அத திங்க் பண்ணணும். அது வந்துட்டு ஒரிஜினலா இருக்குமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு அ லைக் ரெவென்யூ உள்ள கொண்டு வரும்போது எவ்ளோ கஷ்டப்படுறோம். ஸோ, அந்த எக்ஸ்பென்ஸ் நம்மள விட்டு வெளில போகும்போது, அத நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் கரெக்ட்டா இருக்குமா? இது வந்துட்டு லைக் ஒரிஜினலா இருக்குமா? ஏன் அப்ப கடையில விக்கிறவங்க மட்டும் ஏன் அவ்ளோ ரேட் வச்சிருக்காங்க? ஏன் இவங்க இவ்ளோ டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்கன்றத நம்ம யோசிக்கணும். யோசிச்சா தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யோசிச்சு இருந்தாங்க அப்டின்னா, இந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கேம்ல அவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கேம்ல மாட்டாம, எந்த ஒரு ஸ்கேம்லயும் மாட்டாம, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றதும் அப்படியே லைக் ஜஸ்ட் பை தட் ஃபாலோ பண்ணாம, நீங்க அத எவாலுவேட் பண்ணி, நீங்க லைக் செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரி ஸ்கேம்ல மாட்றதுக்கு சான்ஸே இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா நான் வந்து YouTubeல வீடியோ போட்டுட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு பிராண்ட் மட்டும் வந்தது. லைக் ஒரு குளோத்திங் பிராண்ட் சொல்ட்டு. அதுக்கு பண்ண சொன்னாங்க. ஸோ அது கூட நான் பண்ணல. ஏன்னா, நான் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் அந்த மாரி ஒரு ஃபீல்டு. ஸோ இந்த ஃபீல்ட விட்டுட்டு நான் வந்துட்டு குளோத்திங் பண்ணேன்னா, குளோத்திங் இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையேன்ற மாரி வரும். ஸோ அதனால வந்துட்டு அதுக்குள்ள நான் உள்ள போகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸும் சொல்றது லைக் டைரக்ட்டா கேட்காம, உங்களுக்கு என்ன கரெக்ட்டா இருக்கோ, அது தோன்றத கரெக்ட்டா பண்ணீங்கனாலே எந்த ஒரு ஸ்கேமும் இருக்காது. தேங்க் யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.